அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ ரவி டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகின்றேன். டாக்டர் ரவிச்சந்திரன், அக்குபஞ்சர் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட், அண்ணா நகர், சென்னை. நம்முடைய அண்ணா நகரில் இருக்க ஒரு ரிஃப்ளெக்ஸாலஜி சென்டருக்கு ராஜேந்திர ராஜா அவர்கள், காவல்துறை அசிஸ்டன்ட் கமிஷனராக பணிபுரிந்தவர்கள் இந்த நம்ம சென்டருக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த கால் பாத சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களுக்கு சில சந்தேகங்கள். ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதுமே இந்த சர்க்கரை நோய் அதிகமானவர்கள் துன்பப்படுகிறார்கள். சின்ன குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுகிறார். இதை இந்த கால் பாத சிகிச்சையில கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஐயாவோட சந்தேகம். அவர்கள் கேட்கின்ற வினாக்களுக்கு ஏற்றவாறு கால் பாத சிகிச்சை எப்படி பயன்படுகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கம் அளிக்கப்படும். அனைவரும் இதை அறிந்து கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். அதாவது இப்ப இந்த மேக நோய், ஆமா சார், மேக நோய் அல்லது சர்க்கரை வியாதி, டயபெட்டிக் என்று 3 விதமாக அழைக்கப்படுகின்ற இந்த நோய் இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இந்தியாவில உலகம் முழுவதுமே இந்த வியாதி காமன் ஆயிடுச்சு. காமன் ஆயிடுச்சுன்னா 140 பேருக்கு அது டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வயது பாத்தீங்கன்னா சிறு வயது 16 வயதுல இருந்து இப்போ முன்னாடி எல்லாம் 55 வயசு ஆயிடுச்சு, ரொம்ப பணக்காரர் ஆயிட்டா சக்கரை வியாதி வரும், அது பணக்கார வியாதி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்த இப்ப என்ன சொல்றாங்கன்னா, டயபெட்டிக் ஒரு இன்டர்னல் இதுல ஒரு உள் உறுப்புகள் இருக்கிற மாற்றத்தின் கடை நீர் சுரப்பது, இந்த வேதியியல் மாற்றத்தின் அடிப்படையில தான் இது வருது அப்படி சொல்றாங்க. இதற்கு மற்ற மருத்துவங்கள்ல கொடுக்கிற மருந்துகள் நிறைய சைடு எஃபெக்ட் உருவாக்கி அதனால கால்கள் புண்ணு வர்றது, அப்புறம் இதய நோய் வர்றது, கண்கள் பார்வை இழந்து போயிடுறது, இறுதியா இறப்பு, அந்த அளவுக்கு போகக்கூடிய ஒரு வியாதியா இருக்கு. தீர்க்க முடியாத வியாதின்னு சொல்றாங்க. இதற்கு நம்ம இயற்கை மருத்துவத்துல அந்த காலத்துல நம்ம 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இயற்கை மருத்துவம், இதுல சித்தா மெடிசன் கொடுக்கலாமா அல்லது கால் பாத அழுத்த சிகிச்சை பல்வேறு முறை நாங்களும் எடுத்துக்கிறோம், அதுல சிறப்பா நீங்க பண்றீங்க. கால் பாதத்தை அழுத்துவதன் மூலமாகவே உள்ளுறுப்புகளை செயல்பட வைத்து அதை நம்ம இந்த நோயை தீர்க்க முடியுமா, இது எளிதுதானா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. இப்ப நம்முடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜேந்திர ராஜா அவர்கள் சில விளக்கங்களை கேட்டார்கள். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, கால் பாத அழுத்த முறை சிகிச்சை ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அரவுண்ட் த வேர்ல்ட், இந்த சிஸ்டம் இப்போ வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறது. இதான் அதனுடைய சிஸ்டத்துடைய கான்செப்ட். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய இணைவு நரம்புகள் இயற்கையாக கால் பாதங்களில் உள்ளன. இதான் கான்செப்ட். சர்க்கரை வியாதி சம்பந்தமான நரம்புகளும் கால் பாதத்துல, அதுதான் இப்ப பாக்குறோம். இதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா, உலகம் தோன்றிய முதலா, மனித இனம் தோன்றிய முதலாக ஒவ்வொருவரும் தன் உடலை பற்றி அறிந்திருந்த காரணத்தினால் ஆரோக்கியத்தை கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று குறிப்புகள். சித்தர் வழி வந்த கலைகள் தான் எல்லாமே. அப்ப இந்த சர்க்கரை நோய் எப்படி வருகிறது, எப்படி அதை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம், அதான் நம்மளுடைய கொஸ்டின். ஒவ்வொருத்தரும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம உடலை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம உடல் தான் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகணும். அப்ப என்ன அடிப்படை காரணம், அதுதான் இப்ப வர்றோம். இந்த கான்செப்ட் எப்படி வர்றோம்னா, நம்ம உடல் அப்படிங்கிறது எந்த நோய்கள் வந்தாலும் தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம உடலுக்கு உள்ளது. இதான் ஒரு பாயிண்ட். இப்ப நம்ம பாக்குறது டயாபெட்டிஸை மட்டும் அடிப்படையா பாக்குறோம். அப்ப நம்ம உடலை இயக்குறதே 10 உறுப்புகள். இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஹார்ட், ஸ்பிளீன், கிட்னி, யூரினரி பிளாடர், லிவர், கால் பிளாடர், லங்ஸ், ஸ்டமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின். இதுல வர்றதா வியாதி, புதுசா எதுவும் வர்றதில்ல. ஒருத்தரை பாத்தீங்கன்னா எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஒருத்தர் சொல்லுவாரு கிட்னி ப்ராப்ளம், ஒருத்தர் ஸ்டமக் ப்ராப்ளம், ஒருத்தர் மோஷன் ப்ராப்ளம் லார்ஜ் இன்டெஸ்டினால, ஒருத்தர் லிவர் ப்ராப்ளம் பாரு, ஒருத்தர் லங்ஸ் ப்ராப்ளம் பாரு. இப்படி ஒரு உறுப்பை பாதிக்கப்படும் போது அதை நோய்னு சொல்றோம். இதான் உள்ளுறுப்புகள் பாதிப்பினாலதான் வருது. அப்ப சர்க்கரை வியாதி எந்த விதமான பாக்குறோம். இந்த 10 உறுப்புகளுடைய செயல்பாடுகள். அடுத்தது பாத்தீங்கன்னா 7 எண்டோக்ரின் கிளாண்ட்னு இருக்கு. பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், தைராய்டு, பாராதைராய்டு, தைமஸ், பேங்க்ரியாஸ், அட்ரினல், புரோஸ்டேட், இந்த 7 சுரப்பி. இந்த 10 உறுப்புகள்ல வரக்கூடிய எல்லாம் டிசீஸ். இந்த 7 உறுப்புகள் வர்றதெல்லாம் குறைபாடுகள். ஒரு மனிதன் பாத்தீங்கன்னா ஒருத்தர் விசாரிப்பீங்க, 40 வயசு வரைக்கும் எல்லாம் சாப்பிட்டேன் சார், 1 கிலோ சிக்கன் சாப்பிட்டேன், 1 கிலோ ஸ்வீட் சாப்பிடுவேன், எல்லாம் சாப்பிடுவேன், எதுவுமே இல்ல, இப்ப 42 வயசாவது, போய் டாக்டர் டெஸ்ட் பண்ண சுகர் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப 40 வருஷமாக நம்ம உடலிலே சர்க்கரையின் அளவை நார்மலாக வைத்திருந்த உடல் 42 வயசுல ஏன் சரியா கவனிக்க மாட்டேங்குது? அதுதான் இந்த கேள்விக்குறி. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இது இந்த கேள்விக்குறி. இது காரணம் என்னன்னா,
ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வேலைகளை செய்யுது. இப்ப சர்க்கரை நோய்க்கு அடிப்படை காரணம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது கணையம் அப்படிங்கிற ஒரு உறுப்பு, பேங்க்ரியாஸ்னு சொல்லுவாங்க. அந்த கணையம் எந்த இடத்துல இருக்கு? வயித்துல. கணையம் அப்படிங்கிறது வயித்துல பாத்தீங்கன்னா ஹார்ட் கீழே அந்த மண்ணீரலுக்கு மேல லெப்ட் சைடுல உள்ளது கணையம். 2 சைடு வரும். உடம்பின் இடது பக்கம். ஆமா, இடது பக்கம் வலது பக்கமும் பாதி பாதி இருக்கும். லெப்ட் சைடுல அதிகம், ரைட் சைடுல கம்மியா இருக்கும். கணையத்தினுடைய வேலை என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். கணையத்தினுடைய வேலை இன்சுலினை சுரக்கிறது தான் அதனுடைய வேலை. இப்ப இன்சுலின்னா என்ன? இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். இப்ப எச்சி துப்புறம் பாருங்க, அது மாதிரி ஒரு ஹார்மோன் வந்து அது சுரக்கும். அந்த லிக்யூட், அந்த லிக்யூடு வந்து சிறுகுடலுக்கு போகும்போது அது என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிட்ட இட்லி, தோசை, வடை, பொங்கல், பூரி, புரோட்டா, பிரியாணி எது சாப்பிட்டாலும் அது வயிற்றுல இருந்து சிறுகுடலுக்கு போய் அங்கதான் வந்து அதை வேறு பொருளா மாற்றக்கூடிய செயல் நடக்கும். அப்ப உணவுல இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸ் லெவலை கட்டுப்படுத்துவதற்கு அந்த இன்சுலின் வந்து பயன்படும். இதுதான் அதனுடைய வேலை. இப்ப இன்சுலின் சுரக்குது கணையம்னா அது இருந்துச்சுன்னா கொடுக்கும். இப்ப வங்கியில வந்து ஒரு கேசியர் இருக்காரு, ஒரு 5 லட்சம் செக்கை கொண்டு போறீங்க. அவர் என்ன சொல்லுவாரு? சார் பணம் இல்ல சார். அவர் கொடுக்கறது அவர் வேலை, பணம் இல்ல வரணும் அப்படிம்பாரு. அப்ப வெயிட் பண்ணணும். இல்ல ஒரு நாள் கேசியரே லீவ் போட்டுறாரு, மேனேஜர் எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது சார், கேசியர் வரல வெயிட் பண்ணுங்க பாரு. அப்ப ஒரு பொருள் இருக்கணும், இல்ல அதுக்குரிய ஆள் இருக்கணும். அப்பதான் இதனுடைய வேலை என்னன்னா இன்சுலினை சுரக்கிறது தான். அது அதிகமா சுரக்குதோ குறை, அதுக்கு உடல்ல ஏற்படக்கூடிய சர்க்கரையின் அளவுக்கு ஏற்ப கட்டுப்படுத்தக்கூடிய இன்சுலினை சுரக்க சொல்லி சொல்றது யாருன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். இது காரணம். கமாண்டர். ஆமா, பிட்யூட்டரி கிளாண்ட் தான் ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட். அது கீழே 7 கிளாண்ட் ஒர்க் பண்றான். ஒர்க் பண்றான். நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், உங்களுக்கு கீழே இன்ஸ்பெக்டர் இருக்காரு, ஏட் இருக்காங்க, கான்ஸ்டபிள் இருக்காங்க. நீங்க ஏசி வந்தோன்னு சொல்லுவீங்க, அப்பா இந்த கேஸ பாருப்பா, அந்த கேஸ பாருப்பா, அந்த கேஸ பாருப்பா, போங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்பீங்க. நீங்க லீவ் போட்டீங்கன்னா ஐயா வரல, இல்ல அப்படியே வேலை நின்று போயிடும். நீங்க வந்துட்டு ஏப்பா அதாவது நிக்கல, நீங்க சொல்லலையா அப்படிம்பா. அதே மாதிரி இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஆர்டர் போட்டாதான், எப்ப 250 மில்லி சுகர் லெவல் வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்கு, நேத்து 250 மில்லி சுரந்த இன்சுலினை இன்னைக்கு 300 சுர, அவன் ஆர்டர் பண்ணணும். அவன் ஆர்டர் பண்ணலன்னா மேலதிகாரி கேட்காம இவன் பாட்டு எப்போதும் சுரந்துகிட்டே இருப்பான். அதனால என்ன ஆகும்? ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாகி அது உடல் ஃபுல்லா சர்க்கரை படிமன்கள் டெபாசிட் ஆயிடும். அப்ப இந்த சர்க்கரை நோய் வருவதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நம்ம உடல் எல்லாமே ஒன்னுடைய தொடர்புல உள்ளது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளீன், மண்ணீரல், அந்த மண்ணீரல் இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்ல லிம் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு சுரப்பி வந்து உருவாகுது. அந்த லிம் சுரப்பி தான் வந்து உடல்ல இருக்கிற நச்சு பொருட்கள், கழிவுப் பொருட்கள், இறந்த செல்கள்லாம் வெளியேற்ற துணையுது. அது கரெக்டா சுரந்தா, மண்ணீரல்ல அது கரெக்டா சுரந்தாலே இந்த லிம் கிளாண்ட் எல்லாத்தையும் நார்மலா வச்சுக்கும். சர்க்கரை அளவை நார்மலா வச்சுக்கும், கேன்சர் செல் தங்காது, எந்த கிருமிகளும் உடல்ல தங்காது. அப்ப லிம் சுரப்பிலிருந்து தான் வந்து இந்த பிட்யூட்டரி எண்டோக்ரைன் கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோனா அது சுரக்குது. ஃபர்ஸ்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் சரியா இயங்கணும். அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட பிட்யூட்டரி கிளாண்ட் இயங்கணும். பீனியல் இயங்குனா பிட்யூட்டரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணும். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணும்? பேங்க்ரியாஸை கண்ட்ரோல் பண்ணும். அப்ப இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் சரியா இயங்காத போது நிறைய வந்து உடல்ல மாற்றங்கள் ஏற்படுது. அப்ப பிட்யூட்டரி கிளாண்ட் ஏன் இயங்கல, அது ஒரு காரணம் இருக்கு. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல மனிதனுடைய மனநிலைகள் அதிகமான பாதிப்புகள். நல்ல ஹிஸ்டரியை பார்த்தோம்னா ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்க வயசுக்கே பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல சர்க்கரை வியாதின்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நிறைய. ஆனா மனநிலை, மனதுல வந்து கவலை வரும்போது இந்த கிளாண்ட் ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகாது. அப்படியே அப்ப உடனே பிட்யூட்டரியை வந்து அதை அஃபெக்ட் பண்ணிடுங்க. பிட்யூட்டரி கம்ப்ளீட்டா ஃபங்க்ஷனே ஆகாது, நின்னு போயிடும். பயம், கவலை, படபடப்பு, டென்ஷன், கோபம் ஏற்படும் போது இந்த நாளமில்லா சுரப்பிகள் அத்தனையும் அப்படியே ஸ்டாக்கா நின்றுடும். அதனால என்ன ஆகும்? அது மால் ஃபங்க்ஷன் ஆகும், சொல்றத கேட்காது. அப்புறம் ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாயிரும், பிரஷர் அதிகமாயிரும், கேன்சர் செல் அதிகமாயிரும், உடல் பருமன் ஏற்படும், ஹார்மோனின் பெரிய பிரச்சனை ஏற்படும். அது மாதிரி உடலுடைய சிஸ்டங்கள் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ரெமடி அப்படின்னா கெமிக்கல் ப்ராசஸ் மருத்துவம் தான் அலோபதி மருத்துவம். அதை வந்து மருந்து எடுத்து அதை கட்டுப்படுத்துறாங்க. சித்த மருத்துவம் இருக்கு. கால்பாத சிகிச்சை எப்படி பயன்படுது அப்படின்னா, ஒரு மரத்துக்கு வேறு எப்படி முக்கியமோ, வேறு இருக்கு, மரம் காயிற நிலையில இருந்தாலும் வேருக்கு தண்ணி ஊத்த கொஞ்சமா கொடுத்து வந்துடும். அதே மாதிரி என்டர்ட் நெர்வ் சிஸ்டம் எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள் கால் பாதங்கள்ல கனெக்டடா இருக்கு. அப்ப அதுக்குதான் எந்த டாக்டர்கிட்ட போங்க, இன்னைக்குதான் வாக்கிங் போங்கன்னு சொல்றாங்க. 50 ஆண்டுகள் முன்னாடி எந்த டாக்டர் வாக்கிங் போக சொல்ல மாட்டாங்க. 50 ஆண்டுகள் முன்னாடி டாக்டர் போனா மெடிசன் கொடுத்து போயிருவாங்க வாக்கிங். இப்ப எல்லாருமே வாக்கிங். விவசாய வேலைக்கு போயிட்டு இப்ப நம்ம நடக்கிறதுனால கால் பாதங்கள் முழுமையா அழுத்தம் கிடைக்காது சொல்லியிருக்கோம். இந்த கால் பாதங்கள் இந்த கல்லு பிரஷர் கிடைக்குமா? கிடைக்கும். அப்ப கால்களில் ஒரு ஸ்டிமுலேட் பண்ணணும். ஒரு உறுப்பு ஒரு மிஷின் இருக்குன்னா அதை எப்படி இயக்குறோமோ அதை பொறுத்து இயங்கும். நம்ம சார்மலா கட்டையை போட்டு காலில் வச்சு மிஷினை போட்டு தேய்ச்சோம்னா ஃபங்க்ஷன் ஆகாது. ஒவ்வொரு உறுப்புகளையும் ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்டிமுலேட் பண்ணும்போது அது ஃபங்க்ஷன் ஆகும்.
இந்த செயல் எப்படி நடக்குது அப்படின்னீங்கன்னா, நம்ம உடல்ல வந்து 10 உறுப்புகளுடைய தொடர்புடைய புள்ளி, 7 நாளமில்லா சுரப்பிகளுடைய புள்ளி, லிம்ப்கிளான் தொடர்புடைய புள்ளி, நரம்பு மண்டலம், தசை மண்டலம், பிளட் வெசல்ஸ் மண்டலம் எல்லாம் கனெக்டட் கால்ல இருக்கு. கால் பாதங்கள்ல இருந்து செல்லக்கூடிய பெரிய பிளட் வெசல்ஸ் தான் டைரக்டா ஹார்ட் கனெக்டட். அதே மாதிரி பெரிய பிக்கெஸ்ட் நர்வ் சிஸ்டம் கால் பாதங்கள்ல இருந்து போகுது. இது எல்லாமே வந்து இயங்கும் போது கால் பாதங்கள்ல டயபெட்டிஸ் அப்படின்னு ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா எப்படி ரிஃப்ளெக்ஸாலஜில ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரெயின் பாயிண்ட். பிரெயின் தான் நரம்பு மண்டலம். நம்ம உடல்ல வந்து 72,000 நர்வ்ஸ் கனெக்டட் ஹியூமன் பாடி. ஒரே நேரத்துல 8 வேலையை செய்யறது நம்ம உடல் ஒண்டிதான். கண்ணால ஒருத்தரை பாக்குறீங்க, காதால அவர் பேசுறத கேக்குறீங்க, நேத்து என்ன நடந்துன்னு நினைச்சு பாக்குறீங்க, கையால எழுதுறீங்க, காலால நடக்குறீங்க, டக்குன்னு ஒரு கொசு வந்து உட்காருது, பட்டுன்னு அடிச்சிருங்க. கடிப்பா எறும்ப கடிச்சதுக்கு அப்புறம் அடிக்கிறது இல்ல. அப்ப எல்லாமே நம்ம உடலை வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு, நம்ம உடல் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. 8 விதமான செயல் டக்குனு வேகமா போய் பள்ளத்துல உள்ள போய் வந்துருவீங்க. அது எப்படி செயல் நடக்குது? அப்ப கால்களில் அழுத்தம் கொடுக்கும் போது அது அந்த தூண்டப்படும் உணர்வு பிரெயினுக்கு போகும். பிரெயின் உடனே ஆர்டர் போடும் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு, எப்ப உடல்ல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு போய் பாருங்க. அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் உடனே மற்ற 6 சுரப்பிகளுக்கும் உடனே ஆர்டர் போடும், என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை பாருங்க. உடல்ல ஏற்படக்கூடிய வலிகளுக்கு காலில் நாங்க அழுத்தம் கொடுத்தோம்னா பிட்யூட்டரி சுரப்பி என்டார்பின் அப்படிங்கிற நீரோ கெமிக்கலை சுரக்கும். அந்த கெமிக்கல் ஒரு சொட்டு கண்ணுல இருந்து நீர் வர்றாப்புல ஒரு சொட்டு அது சுரந்துச்சுன்னா உடல்ல வலிகள் குறைஞ்சிடும். அது இயற்கை. வந்து கடுமையான தலைவலி இருக்கு, என்டார்பின் கடுமையான தலைவலி இருக்கு, நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றீங்க, இந்த அம்மா இப்ப வந்தாங்க கழுத்து வலின்னு கடுமையான வலி, காலில் பிரஷர் கொடுத்தா வலி குறைஞ்சிட்டு. அது எப்படி இந்த செயல் நடக்குது அப்படின்னா, அழுத்தத்தினால் உடனடியா அந்த உணர்வுகள் மூளைக்கு போகும். அது உடனே பிட்யூட்டரி சுரப்பிக்கு ஆர்டர் போடும். அது மற்ற சுரப்பியை போய் உடல்ல என்னடா பாதிப்பு இருக்குன்னு பார்க்க சொல்லும். எப்ப வலி தாங்க முடியலன்னு போனோன்னு உடனே என்டார்பின் அப்படிங்கிற நீரோ கெமிக்கலை சுரந்தாதான் இயற்கையா வலி வந்து குறையும். இது ஒண்ணு. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல பீனியல் சுரப்பி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பிட்யூட்டரி. அந்த சுரப்பி மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை சுரக்கும். அந்த வேதிப்பொருள் எதுக்கு தேவைப்படுதுன்னா, கேன்சரை குணப்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் அது. நம்ம உடல்ல கேன்சர் வராம அதை குணப்படுத்தக்கூடிய வேதிப்பொருளை இயற்கையா சுரக்கிறது பீனியல் சுரப்பி. அது எப்ப சுரக்கணும்னு கேட்டீங்கன்னா, நைட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது 10 மணில இருந்து 5 மணி வரை தூங்கணும். இருட்டுல தான் சுரக்கும். நைட்ல இருட்டு ரூம்ல தூங்கினா அந்த பார்வை நரம்பு வழியாக அந்த பீனியல் சுரப்பி வந்து வெளியில பார்க்கும் இருட்டா இருக்கான்னு. இருட்டா இருந்தா அந்த வேதிப்பொருளை சுரக்கும், இருட்டு இல்லை அப்படின்னா சுரக்காது. இன்னைக்கு அதிகமா கேன்சர் வந்து வருவதற்கு காரணம் என்னன்னா, எல்லாமே வெளிச்சத்துல தூங்குறாங்க. நைட்ல 50%. சின்ன குழந்தை வீட்டுல வச்சிருக்கவங்க லைட் இல்லாம தூங்க முடியாது, போடுறாங்க. இதனால வெளிநாடுகள் ஆராய்ச்சி பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நைட்ல தூங்கும்போது கருப்பு துணியை கட்டிட்டு தூங்க மருத்துவ ஆராய்ச்சிகள் பண்றாங்க. அப்ப காசு கொடுக்காம இயற்கையா நம்ம உடல்ல கேன்சர் கிருமிகளோ கேன்சர் செல்களோ தங்காதவாறு அதை வெளியேற்றி குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு வேதிப்பொருளான மெலட்டோனினை இது சுரக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சுரப்பிகளும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்ரினல் தைராய்டு சுரப்பின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு பங்கு வகிக்குது. ஆமா, அதனுடைய வேலை என்னன்னா, தைராய்டு சுரப்பி தைராக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது. அந்த ஹார்மோனுடைய வேலை என்னன்னா, நம்ம உடல்ல நச்சு பொருட்கள் கழிவுப் பொருட்கள் இறந்த செல்கள் ஸ்டோரேஜ் இல்லாம அதை வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா உன் பொறுப்பு அப்படின்னு ஒப்படைச்சிருக்கு. இப்ப அது என்ன செய்யணும், டெய்லி பார்க்கணும் எங்க நச்சு பொருள் இருக்கு, கிருமிகள் இருக்கு, ரத்தத்துல குளுக்கோஸ் லெவல் எவ்வளவு இருக்கு, சர்க்கரை அளவு இருக்கு, இதெல்லாம் நார்மல் பண்ணி கொண்டு வர வேலையை பார்க்கணும். அது சரியா பங்குனால ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாயிடும். அதே மாதிரி லிம்ப்கிளாண்ட்னு சொன்னோம், அதனுடைய வேலையும் அதே மாதிரி நச்சு பொருள் கழிவு பொருள் இறந்த செல்கள் எதாவது அதிகமா இருக்கா அதெல்லாம் வெளியில ஏற்றி நார்மல் நிலைக்கு உடம்ப பாதுகாக்கிறது அதனுடைய பொறுப்பு. அது சரியா வேலை செய்யறதுனால சுகர் லெவல் அதிகமாயிடும். இந்த பேங்க்ரியாஸுடைய வேலை என்னன்னா, அதுக்கிட்ட இன்சுலின் இருந்தாதான் அது சுரக்கும். என்கிட்ட எப்ப டெய்லி 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதே பணம் வந்தாதான் கொடுப்பேன், 50 ரூபா தான் இன்னைக்கு வந்திருக்கு, அவர் மேல இருந்து வரல, நாளைக்கு வந்து வாங்கினா உடல்ல எல்லா இடத்துலயும் சர்க்கரை நோய் வந்துருக்கு. அப்ப சர்க்கரை நோயினுடைய அடிப்படை காரணம் என்னன்னா, நம்ம எந்த உணவுப் பொருளை சாப்பிட்டாலும் உடலுக்குள்ள போனோம்னா அது குளுக்கோஸ் ஆயிடும். கசப்பை சாப்பிட்டாலும் இனிப்பாயிடும். அந்த இனிப்பு அந்த குளுக்கோஸ் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நீங்க நடக்கிறதுக்கு, போடுறதுக்கு, ஆடுறதுக்கு, பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் அது தேவை. ஒவ்வொரு நொடியும் பிரெயினுக்கு வந்து குளுக்கோஸ் போயிட்டே இருக்கணும். சின்ன குழந்தை பால் கேட்கிறாப்புல அது கேட்டுக்கிட்டே இருக்கும். குளுக்கோஸ் உடல்ல குறைஞ்சு போயிட்டுனா அப்படியே மயக்கத்து விழுந்துருங்க, டயர்னஸ் ஆயிரும் உடல். அப்ப அந்த குளுக்கோஸ் லெவல் உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தேவை. அப்ப ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த குளுக்கோஸ் லெவல் ஒவ்வொரு தேவை. கடினமான உழைப்பாளிகளுக்கு தேவை, உட்காந்து பணி செய்யக்கூடிய தேவை. அதனால வந்து உடலுக்கு வந்து மூவ்மெண்ட் எனர்ஜி தேவை. அதான் ஒண்ணு முக்கியமானது. இதுல ஒரு நாளைக்கு நம்ம 24 மணி நேரத்துல நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணோம். அந்த முறையான அமைப்பு, அழுத்த முறை பயிற்சி இதெல்லாம் வாழ்நாள் முழுவதும் பண்ணி வந்தோம்னா வாழ்நாள் முழுவதும் சர்க்கரை நோயுடைய தாக்குதல் இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம். இதான் இதோடைய கான்செப்ட். நீங்க அந்த நீர் சுரக்குதுன்னு சொல்றீங்க, அதை ஸ்பெஷலா மெயின்டைன் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா?
மெயின்டைன் பண்ணும்போது எப்படின்னா இப்போ ஒன்று வந்து உங்களுக்கு வந்து சர்க்கரை நோயே இல்லாதவர்கள் வர்றாங்கன்னு வச்சுங்க, அவங்களை ரிஃப்ளெக்ஸாலஜி கொடுத்துட்டு அவங்களே ஒரு நாள் பயிற்சி கொடுக்குறோம். இந்த பயிற்சியை கொடுத்து சர்க்கரை நோய்க்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, தைராய்டு, பாராதைராய்டு, பேங்க்ரியாஸ், அட்ரினல் கிளாண்டு, லிம் கிளாண்டு, லிவரு, கிட்னி, ஸ்பிளீன், இந்த பாயிண்ட்ல எங்கெங்க இருக்குன்னு சொல்லி கொடுத்து இதுல டெய்லி ப்ரெஷர் கொடுத்துருவாங்கன்னு சொல்றது. அப்ப அதை ரெகுலரா வாழ்நாள் முழுவதும் இந்த கால் பாத சிகிச்சை அவங்களா பண்ணிட்டு வந்தாங்கன்னா சர்க்கரை நோய் ஓரளவுக்கு வராம பாதுகாத்துக்கொள்ளலாம் கம்பல்சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஸ்டிமுலேட் தான். ஒரு பொருள் இங்க இருக்குன்னா எத்தனை வருஷமான இங்க இருக்கும், தள்ளி விட்டாதானே ஓடுது. இப்ப கார் வாங்கினீங்க, ஒரு கோடி ரூபா கொடுத்து ஸ்டார்ட் ஆகல, தள்ளி விடும்போது ஸ்டார்ட் ஆகுது இல்ல. அது மாதிரி நம்ம உடலானது வயது ஆக ஆக அந்த இயக்க நிலையுடைய சோர்வு நிலை ஏற்படும். அப்ப ஸ்டிமுலேட் பண்ணும்போது அது இயக்க நிலைக்கு வந்துடும். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நச்சு பொருள்கள், கழிவு பொருட்களுடைய தேக்க நிலை தான் உடலுடைய மூவ்மெண்ட் எனர்ஜியை வந்து குறைக்கிறது. அப்ப சின்ன குழந்தை நல்லா சுறுசுறுப்பா இருப்பான், எது வேணாலும் சாப்பிடும், நல்லா ஓடுவான். அதே 50 வயசுல 25 வயசுல இருந்த எனர்ஜி கிடைக்குமா? ஓட முடியாது. அப்ப என்ன ஆகுது, அந்த உறுப்புகளை சுத்தி நிறைய நச்சு பொருள், கழிவு பொருள் வந்து தேக்க நிலையை வந்துருது. அவைகளை கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றும் போது என்ன ஆகுது, மீண்டும் அது பழைய நிலைக்கு வந்துருது. இதுதான் வந்து இந்த கான்செப்ட்ல முக்கியமானது. அப்ப ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம சர்க்கரை நோய் வந்ததுல இதுல என்ன பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறோம், சார் 300 இருக்கு, சுகர் வந்துட்டு சொல்றாரு. நீங்க என்னைக்கு டெஸ்ட் பண்ணீங்களோ அன்னைக்கு தான். அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே உடல் ஃபுல்லா சுகர் டெபாசிட் ஆயிருக்கும். அப்ப உடல்ல தோள்களோட இணைந்து டெபாசிட் ஆகிற சுகர், சர்க்கரை படிமன்கள், ரத்த குழாயில படிமன்கள், அது அடர்த்தி ஆகி கால் பாதங்களுக்கு வந்து அங்க எல்லாம் டெபாசிட் ஆயிருக்கும் ரத்த படிமன். அதனாலதான் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நிறைய பாத்தீங்கன்னா இந்த முட்டைக்குள்ள எல்லாரும் கருப்பாயிடும். கால் பாத எரிச்சல், கால் பாத மரப்பு தன்மை, கால் பாத உணர்வற்ற சூழ்நிலை, நீரோபதி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம், கால் நரம்புகள் இழுக்கிறது, கால்களை தண்ணி ஓடுறாப்புல தெரியும், காலே நடக்க முடியாது, இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாயிருது. அப்ப ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில கால் பாதங்களை அழுத்தம் கொடுக்கும்போது நல்ல ரத்த ஓட்டம், நல்ல ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டம் உடல்ல எல்லா பகுதியிலும் போகும்போது அந்த படிமல் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி யூரின் வழியா வெளியில வந்துகிட்டே இருக்கும். அப்ப உடல்கள்ல அந்த கால்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நிவர்த்தி ஆகும். கண்களுக்கு செல்லக்கூடிய சிறிய நரம்புகள்ல இந்த சக்கரை படிமன்கள், அந்த ரத்த குழாய்கள்ல படிமன் ஏற்படும் போது கண் பார்வை நிறைய பேருக்கு பாதிக்கப்படுது டயபெட்டிஸ்னால. அதை அப்படியே விடும்போது தான் நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துருது. சர்க்கரை பண்புகள் அதிகமா கிட்னிக்கு போகும்போது அது ஃபில்டர் பண்ணக்கூடிய ரத்தத்துல அடைப்புகள் இந்த கிட்னியில ஏற்பட்டு சுருக்க நிலை ஏற்பட்டு கிட்னி டூ நாட் ப்ராப்பர் ஃபங்க்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், இப்படி பல்வேறு நோய்கள் வர காரணமாகிறது இந்த சர்க்கரையினுடைய அளவு. நம்ம என்ன பண்ணுவோம், மோர் தென் 20 வருஷமா நம்ம சுகர் இருக்கு, டெஸ்ட் பண்ணியாச்சு, சுகர் நார்மலா இருக்குன்னு நினைப்போம். ஆனா சைட் எஃபெக்டை வந்து யாரும் பாக்குறது கிடையாது, விட்டுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் எளிமையான நம்ம சிஸ்டத்துல எந்த மருத்துவ முறை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதோட சேர்த்து இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி எடுத்துட்டு வரும்போது இந்த சைட் எஃபெக்ட் தவிர்க்கலாம். இப்ப சித்தா மெடிசனோ அல்லது அலோபதியோ சாப்பிட்டு இருக்கிற பொழுது எடுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அதை எடுத்து முடிச்சுட்டு உங்க டாக்டர்கிட்ட ஒரு 300 இருக்கு சுகர் லெவலு, ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றீங்க, கொடுக்குறோம். ஒரு மாசம் கழிச்சு டாக்டர்கிட்ட போகும்போது அவர் டெஸ்ட் பண்றாரு, ஒரு 110 இருக்குன்னு வச்சுக்க, அவரே சொல்லிடுவாரு மருந்தெல்லாம் வேண்டாம், உணவு முறை பயிற்சி பண்ணிட்டு வாங்க, அடுத்த மாசம் டெஸ்ட் எடுத்து பாத்துக்கோங்க. அப்ப இந்த ஏற்ற இருக்கதான் இதுல வந்து குளுக்கோஸ் அப்படிங்கிறது உடலுக்கு தேவை. அது எவ்வளவு இருக்குன்னா 120 இருந்து 80க்குள்ள உடல்ல ரத்தத்துல எப்போது இருந்துச்சுன்னா நார்மல் அளவு. அது அதிகமா வரும்போது பாதிப்புகள் ஏற்படும். இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு காலையில ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, ஈவினிங் வாட்டி குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணீங்கன்னா நிறைய வேரியஸ் மாற்றம் ஏற்படும். ஏன்னா ஒவ்வொரு உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடும் போது அதுல இருந்து குளுக்கோஸ் உற்பத்தி ஆகி அது நம்ம எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும். அப்ப நம்ம உடலானது இதனுடைய தத்துவத்துல கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல் வந்து ஒவ்வொரு நோய்களை தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையது. இதான் வந்து சித்தருடைய பிலாசபி. இட்லி, தோசை, வடை, பொங்கல், பூரின்னு சாப்பிடுறோம், அது வயிறுக்கு போய் சிறுகுடல் போய் அங்க டைஜஷன் ஆகுது, அதுல இருந்து ரத்தம் உற்பத்தி ஆகுது. இப்போ வந்து இட்லி, தோசை, வடை, பொங்கல், பூரி, பிரியாணியை போட்டு அதுல இருந்து ரத்தத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப நம்ம உடல் நமக்கு தேவையான ரத்தத்தை உற்பத்தி பண்ணுது, பார்வை திறனை கொடுக்குது, கேட்கும் சக்தியை கொடுக்குது. இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கு மெயின்டைன் பண்ணி. அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது ஒவ்வொருடைய கடமை. இப்ப பிறப்பு அப்படிங்கறது ஒரு 10 மாதத்துல ஒரு குழந்தை படுக்குது, 300-310 நாள்ல அப்படின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி பிறந்த உடனே 10 வருஷத்துல இறந்துரும், 5 வருஷத்துல இறந்துன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம எந்த அளவுக்கு உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமோ அந்த அளவுக்கு நீண்ட ஆயுளை பயன்படுத்தலாம். அதனால ஒருவர் பிறந்து விட்டால் இறப்பை தவிர்க்க முடியாது. அவர் வாழும் காலகட்டத்துல உடலை ஆரோக்கியமாக வைத்துவது பல்வேறு பயிற்சி முறை, மருத்துவ முறையில் இருக்கிறது. அதுல ஒண்ணுதான் அந்த கால்பாத அழுத்த முறை சிகிச்சை. இது சித்தர் வழிவந்த மருத்துவ முறை. அதனால சர்க்கரை நோய் வராதவர்கள் தினமும் 10 நிமிடம் இந்த கால்பாத அழுத்தை வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்து வந்தால் சர்க்கரை நோய் மட்டுமல்லாமல் பல்வேறு நோய் தாக்குதலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டு ஆரோக்கியமா வாழலாம். ஒண்ணு. சர்க்கரை நோய் வந்தவர்கள் மற்ற சிகிச்சை முறை எடுத்துக்கிட்டு வந்தாலும் இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா சர்க்கரை அளவை நார்மலாக்கி கொண்டு
உடல் அதனால ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகளையும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக பயன்படும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் எதிர்பாராதமா காலில் அடிபடும் போது சுண்டு வரல எடுத்தவங்க நிறைய இருக்காங்க, கட்ட வரல எடுத்தவங்க இருக்காங்க, முட்டி கீழே காலை துண்டித்து எடுத்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வயது முதிர்வு ஏற்படும் போது நடக்க முடியாம கஷ்டப்படக்கூடியவர் நிறைய இருக்காங்க. அதனால நம்ம வாழ்நாள் முழுவதும் இறுதி காலம் வரை ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் பூண் உழுவாம வாழணும், ஆரோக்கியமா வாழணும். கடைசி காலத்தில் நம்மளுடைய பணிகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அற்புதமான சிகிச்சை முறை தான் இந்த கால்பாத அழுத்த முறை சிகிச்சை முறை. அதனால இந்த வீடியோவில் ரொம்ப சர்க்கரை வியாதியினுடைய தெளிவை பத்தி பார்த்துருக்கோம். அடுத்தது ஒவ்வொருதா பார்ப்போம். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது? இல்ல, அதாவது டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உடலில் ஏற்படுகின்ற தேக்க நிலை இயல்பா வந்து இப்போ பிட்யூட்டரி சுரப்பியின் கீழே கண்ட்ரோல் கீழே 7 சுரப்பிகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு சுரப்பியுமே வந்து இயல்பா செயல்பட்டு இருக்குது. எதிர்பாராத விதமா உடல் இயக்க கோளாறின் காரணமா எங்காவது தேக்க நிலை ஆயிடுச்சுன்னா இந்த கால்பாத அழுத்த சிகிச்சையின் மூலமாக அந்த தேக்க நிலையை வந்து ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி அந்த பிட்யூட்டரி சுரப்பியில் இருந்து அதன் தொடர்ச்சியாக இருக்கிற அத்தனை சுரப்பிகளையுமே வந்து சுரக்கும் நிலைக்கு கொண்டு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் பவரை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த சிகிச்சையை வந்து அலோபதி எடுத்துக்கொள்கிறவர்கள், சித்தா எடுத்துக்கொள்கிறவர்களும் அதே நேரத்தில் இதையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இது போன்ற சிறப்பான கால்பாத அழுத்த சிகிச்சை முறையை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அந்த ரத்த சர்க்கரை வியாதியில் இருக்கிற தாக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு முற்றிலுமே குணமடையலாம் என்கின்ற ஒரு வழி இருக்கிற பொழுது பொதுமக்கள் அனைவரும் இதை நாடி வந்து இந்த மாதிரியான மருத்துவங்களை இயற்கையாக எடுத்துக்கொண்டு சைடு எஃபெக்ட் இல்லாத இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு இதன் மூலமாக மக்களை நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த நம்மளுடைய ரெங்கா ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் வருகை தந்து சிறப்பித்த அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு ராஜேந்திர ராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல புற்றுப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் பயிற்சி எடுப்பதற்கும் அணுகவும் 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 9444641062 8825554547. நன்றி, வணக்கம்.